எனக்கு பயமே இல்லைன்னு இன்னைக்கு அவர் அறிக்கை கொடுக்குறாரு. பயமே இல்லாத விஜய் ஏன் போய் இந்த டைம் டு த லீடு போட்டப்ப கையை கட்டி நின்னீங்க? அஜித்தினுடைய வசனம் மாதிரி தான், நான் ஒரு தனியாள் இல்ல அப்படிங்கிற மாதிரி மக்கள் சக்தியினுடைய பிரதிநிதி. சரி, இந்த மக்கள் சக்தியை திரட்டி ஒன்றிய அரசுக்கு எதிராக தமிழ்நாட்டு தமிழ்நாடு ஒரே தேர்தல் எடுத்து பெரிய போராட்டம் நடத்திருக்கீங்களா? மாநிலத்துக்கு வர வேண்டிய வருவாயை கொடுக்க வேண்டிய ஃபண்டுக்கு கொடுக்கன்னு சொல்லி ஒரு பெரிய போராட்டத்தை நடத்திருக்கீங்களா? சரி, நீங்க சொல்ற இதே வந்து இலங்கை தமிழருக்கு ஒரு பிரச்சனை, சிஐல அந்த கிளாஸ் எடுங்க, இலங்கையிலிருந்து வந்து குடியுரிமை கொடுக்க மாட்டேங்கிற அந்த கிளாஸ் எடுங்கன்னு தமிழ்நாடு ஸ்தம்பிச்சு போகக்கூடிய அளவுக்கு ஒரு போராட்டத்தை நடத்திருக்கீங்களா? ஒன்றிய அரசு அந்த அளவுக்கு கடுமையான முறையில எதிர்க்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்றீங்களா? கண்மாடி பார்த்துட்டு இருக்கமே, நான் சொல்லல, கண்மாடி பார்த்துட்டு இருக்கமே. டிவி ஒரு நரேஷன் சொல்லுவாங்க, திருப்பி கலைஞர் தாரை வார்த்தை ஒரு நாடும் ஒரு நாட்டினுடைய பகுதியை ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் எப்படி கொடுக்க முடியும்? இந்திரா காந்தியை எதிர்த்து அன்னைக்கு வந்து அவங்க செயல்படவே இல்லை அப்படிங்கிற ஒரு பொய்யை திரும்ப சொல்லிட்டே இருக்காங்க. இந்தியாவிலே பெண்கள் அதிகமாக வேலைக்கு போகக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு. நம்ம சொல்லல, ஒன்றிய அரசு கொடுத்த புள்ளி விவரத்திலே இருக்கு. எல்லாம் விஜய்க்கு தெரியுமா இருக்கு. 50 வருஷத்துல 2 கட்சி நாகப்பட்டினம், திருவாரூருங்கிறது இன்றைய முதலமைச்சருடைய சொந்த மாவட்டமும் கூட. அன்றைய முதலமைச்சருடைய மாவட்டமும் தான். ஆமாம், முன்னாள் முதலமைச்சர் திரு கருணாநிதி அவர்களுடைய சொந்த மாவட்டமும் கூட. அப்போ அந்த சொந்த மாவட்டத்திலிருந்து அவர் வந்து அவங்களுக்கு விடுக்கக்கூடிய சவால்ங்கிறது ஒரு காத்திரமா இருக்காதா? இல்லை, குடும்பத்தினரையே தாக்கி அவர் வந்து அரசியல்ல ஒரு முதல் முறையா இந்த விமர்சனத்தை முன்வைக்கிறார். ஒரு விஷயத்தை நம்ம ஓப்பனா உடச்சி பேசுறாந்தா, கலைஞர் எம்ஜிஆர் அவர்களை போல ஒன்றும் வந்து டிவிகே மேல் அவர்கள் பார்வை படலை. அவர் இன்னும் கொஞ்சம் ஜனநாயகவாதியாக இருக்கிறார், இன்னும் கொஞ்சம் கருணையோட விட்டுட்டு இருக்கிறார். உண்மை சொல்லணும்னா ஓப்பனா அரசியல் தாண்டி நம்ம பார்க்குறாருந்தா, நீங்கள் இது அந்த மாதிரி அம்மையார் ஜெயலலிதா இருந்ததுன்னா நீங்கள் போய் இதே திருச்சி அது மாதிரி பேசிட்டு நீங்கள் நடந்து. எனக்கு பயமே இல்லைன்னு இன்னைக்கு அவர் அறிக்கை கொடுக்குறாரு. பயமே இல்லாத விஜய் ஏன் போய் இந்த டைம் டு த லீடு போட்டப்ப கையை கட்டி நின்னீங்க? குடநாட்டில் அந்த கார் போகிற வாசப்படல ஏன் நின்னீங்க? பயமே இல்லாத விஜய் தானே. நான் ஒரு தனியாள் இல்லை அப்படின்னு இன்னைக்கு அவர் சொல்லியிருக்காரு. கிட்டத்தட்ட அஜித்தினுடைய வசனம் மாதிரி தான், நான் ஒரு தனியாள் இல்லை அப்படிங்கிற மாதிரி மக்கள் சக்தியினுடைய பிரதிநிதி. சரி, இந்த மக்கள் சக்தியை திரட்டி ஒன்றிய அரசுக்கு எதிராக தமிழ்நாட்டு ஒரு மாபெரும் ஒரு போராட்டத்தை நடத்தி பாட்டுங்க. உங்க பாயிண்ட்லேயே வர்றது நடத்தவே மாட்டாங்கிறீங்களா? பேசவே இல்லை, அப்படி போராட்டம் எங்க பண்ணுவாரு? இந்த சமீபத்தில் வக்ஃப் போர்டு திருத்த சட்டத்துக்கு ஒரு கேஸ் போட்டோன்னு சொல்றாரு. அதை எதிர்த்து ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் என் தலைமையில அங்கங்க நடந்துச்சு, பேருக்கு நடந்துச்சு. ஒரு பெரும் ஆர்ப்பாட்டத்தை நீங்க இது வரைக்கும் ஒன்றிய அரசை எதிர்த்து ஒரு மாநிலமே ஸ்தம்பிச்சு போகக்கூடிய அந்த மக்கள் சக்தியை திரட்டி ஏதாவது ஒரு போராட்டம் நடத்திருக்கீங்களா? ஏதாவது நடத்திருக்கீங்களா? எதுவும் நடத்துது. இப்போ டீலிமிட்டேஷன் வந்துச்சு, டீலிமிட்டேஷன் எதிர்த்து நீங்க ஒரு பெரிய போராட்டத்தை நடத்திருக்கீங்களா? ஒரே நாடு ஒரே தேர்தல் எடுத்து பெரிய போராட்டம் நடத்திருக்கீங்களா? மாநிலத்துக்கு வர வேண்டிய வருவாயை கொடுக்க வேண்டிய ஃபண்டுக்கு கொடுக்கன்னு சொல்லி ஒரு பெரிய போராட்டத்தை நடத்திருக்கீங்களா? சரி, நீங்கள் சொல்கிற இதே வந்து இலங்கை தமிழருக்கு ஒரு பிரச்சனை, சிஐல அந்த கிளாஸை எடுங்க, இலங்கையிலேருந்து வந்து குடியுரிமை கொடுக்க மாட்டேங்கிற அந்த கிளாஸ் எடுங்கன்னு தமிழ்நாடு ஸ்தம்பிச்சு போகக்கூடிய அளவுக்கு ஒரு போராட்டத்தை நடத்திருக்கீங்களா? உங்களுக்கு பின்னாடி ஒரு எழுச்சி இருக்குது, எழுச்சி மிக்க இளைஞர்கள் இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஏதாவது நடத்திருக்கீங்களா? எதுவும் பண்ணியிருக்கீங்களா? செஞ்சீங்களா? அவங்க பாசையிலே கேட்டால் அப்போ இதெல்லாம் வந்து ஒரு மேல்போக்கான ஒரு அரசியலாக தான் இருக்குது. அப்போ அதனால் வந்து அவங்க ஒன்றிய அரசு அந்த அளவுக்கு கடுமையான முறையில் எதிர்க்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறீங்களா? கண்மாடி பார்த்துட்டு இருக்கமே, நான் சொல்லலை, கண்மாடி பார்த்துட்டு இருக்கமே. இன்னைக்கு பேசின பேச்சில் ஒரே ஒரு வார்த்தை மட்டும் தான் மோடிஜின்னு இருக்காரு. மீதி எல்லாமே ஆளுகிற அரசாங்கத்தை தான் விமர்சனம், ஆண்ட அரசாங்கத்தையும் விமர்சனம் பண்ண மாட்டேங்குங்க. அதிமுகவை ஒரு வார்த்தை கூட இது வரைக்கும் திருச்சியிலையும் பேசினதில்லை, இங்கேயும் பேசினதில்லை. இதே எடப்பாடி பழனிசாமி தான் 3 வேளாண் சட்டங்களை ஆதரித்து வாக்களித்தார். அந்த 11 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வாக்களித்ததால தான் 3 வேளாண் சட்டங்கள் சட்டமாச்சு, சிஐஏ சட்டமாச்சு, ஆர்டிகிள் 370 ரத்து செய்யப்பட்டது, டெல்லிக்கு சிறப்பு அந்தஸ்து ரத்து செய்யப்பட்டது. இதெல்லாம் 11 அதிமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வாக்களித்ததுன்னு வந்த விளைவு. அதை பற்றிலாம் நீங்கள் விமர்சனம் பண்ணணுமா இல்லையா? ஏன் இதே கச்சத்தீவை பற்றி பேசுவார்னு நினச்சேன், நல்ல வேலைக்கு பேசலை. கச்சத்தீவை அன்னைக்கு வந்து கலைஞர் தாரை வார்த்தை பொய்யை சொல்லிக்கிட்டே இருக்காங்க திருப்பி. சிம்பிள் மேட்டர், அதை பற்றி நிறைய டீட்டெயில் பேசலாம். கச்சத்தீவை பற்றி சிம்பிள் மேட்டர். கச்சத்தீவுங்கிறது இந்தியாவிலிருந்து ஒரு பகுதி, அது இலங்கைக்கு கொடுக்கப்படுகிறது. இந்திய அரசாங்கம் இலங்கை அரசாங்கம் ஒரு ஒப்பந்தம் பண்ணிக்கிறாங்க. அன்னைக்கு இந்திரா காந்தியும் அன்னைக்கு இலங்கை இருக்கக்கூடிய அதிபருக்குள்ள ஒரு ஒப்பந்தம் நடக்குது. இந்திரா காந்தி அங்கே போகிறாங்க, அந்த ஒப்பந்தத்தை போட்டு வந்துடுறாங்க. வந்த பிறகு அன்னைக்கு இந்திரா காந்தி ஃபுல் மெஜாரிட்டியோடு இருக்கிறாங்க. எங்கள் நாடாளுமன்றத்தில் மெஜாரிட்டியில் இருக்காங்க. விவாதமே நடத்தலை. இன்னைக்கு பாஜக செஞ்ச அதே வேலையை அன்னைக்கு இந்திரா காந்தி செஞ்சாங்க, விவாதமே நடத்தலை. உடனே என்ன பண்றாரு கலைஞர், என்ன பண்றாருன்னா சட்டமன்றத்தை கூட்டுறாரு. தமிழ்நாட்டில் கலைஞர் முதலமைச்சர் சட்டமன்றத்தை கூட்டி கண்டன தீர்மானம் போடுறாங்க.
அதற்கு பிறகு அனைத்து கட்சி கூட்டம் போறாரு. அந்த அனைத்து கட்சி கூட்டத்துக்கு அதிமுக வரல. இது வரலாறு. அதற்கு பிறகு ராச்செழியனையும் முரசொலி மாறனையும் டெல்லிக்கு அனுப்பிச்சு இந்திரா காந்தியிட்ட பேசுறாரு. ஒரு கடத்துக்கு மேல கலைஞரே பேசுறாரு. முரசொலியில கட்டுரை எழுதுறாரு. பெரிய ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் நடக்குது. இது இத்தனையும் மீறி ஒரு 2 நாடுகள் செய்துக்கிட்ட ஒப்பந்தத்துல நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடமா இருந்ததுனால திமுக அங்க பெரிய அளவில் அப்ஜெக்ஷன் பண்ணிச்சு. அதையும் மீறி அங்க புடுங்கி கொடுத்தது வந்து அன்னைக்கு இருந்த மத்திய அரசு, அன்னைக்கு இருந்த ஒன்றிய அரசு. இன்னைக்கு திரும்ப கச்சத்தீவை மீட்க போறோம்னா நீங்க கேட்க வேண்டியது அங்கதான். நல்ல வேளைக்கு அதை பேசுவார்னு நினைச்சேன், அதை பேசல. ராமநாதபுரம் சமஸ்தானத்திலேருந்து கூட அது அவங்களுடைய பகுதி, எங்களுடைய நிலம் தான் அது அப்படிங்கிற மாதிரியான ஒரு அந்த சர்ச்சையும் ஒன்று இருக்கு. அந்த சர்ச்சையும் ஒன்று இருக்கு, எங்களுடைய பகுதி தான் அப்படின்னு. ஆனா இந்திரா காந்தி அவர்கள் எந்த டிஸ்கஷனும் இல்லாமல், யார்கிட்டையும் கலந்து ஆலோசிக்காம, எந்த விவாதமும் நாடாளுமன்றத்தில் நடத்தாமல் போன இடத்துல அவங்க கையெழுத்து போட்டு கொடுத்துருந்தாங்க. இதுதான் வரலாறு. அன்னைக்கு அதை எதிர்த்து தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவில் கலைஞர் வந்து இதெல்லாம் இதுல இருக்கு, அவை குறிப்பில் இருக்கு. சட்டமன்றத்தில் கண்டன தீர்மானம் போட்டிருக்காரு. அனைத்து கட்சி கூட்டத்தை நடத்திருக்காரு. இந்திரா காந்தி நேரடியாக பேசியிருக்காரு. தொடர்ந்து அதை பத்தி கொண்டு வர வேணாங்கிற பயங்கரமான எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு. இதற்கு பிறகும் கூட இந்திரா காந்தி பிடிவாதமாக இருந்து கொடுத்தாங்க. இன்னைக்கு அங்க இருக்க சொல்றான், நாங்க திருப்பி தரதுக்கான ஐடியாவே இல்லை எங்களுக்கு, அது எங்களுக்கு வந்தது தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்போ கச்சத்தீவி ஒரு நரேஷன் சொல்லுவாங்க, திருப்பி கலைஞர் தாரை வார்த்தை ஒரு நாடு ஒரு நாட்டினுடைய பகுதியை ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் எப்படி கொடுக்க முடியும்? இதெல்லாம் லாஜிக் இருக்கா? இல்ல அவங்க வந்து எதிர்ப்பு தெரிவிக்கல அப்படிங்கிறது இத்தனை இருக்கே. நீங்க அவை குறிப்பில் இருக்கு. கலைஞர் வந்து அன்னைக்கு அனைத்து சட்டமன்றத்தில் கண்டன தீர்மானம் போட்டிருக்காரு. இந்திரா காந்தியை எதிர்த்து அன்னைக்கு வந்து அவங்க செயல்படவே இல்லை அப்படிங்கிற ஒரு பொய்யை திரும்ப சொல்லிட்டே இருக்காங்க. இது வரலாறு, பதிவு செய்யப்பட்ட வரலாறு. அன்னைக்கு வந்த புத்தகங்கள், நாளிதழில் வந்த செய்திகளே இருக்கு, புத்தக வடிவமாகவே இருக்கு. பல எழுத்தாளர்கள் இது சம்பந்தமா புத்தகங்கள் எழுதியிருக்காங்க. தேவைப்பட்ட அந்த புத்தகங்களுடைய பேரை கூட சொல்றேன். அன்னைக்கு என்ன நடந்துச்சு, கச்சத்தீவு இந்தியாவில் இருந்து இலங்கைக்கு போறப்ப தமிழ்நாட்டில் எந்த மாதிரியான சூழ்நிலை இருந்துச்சுங்கிறது புத்தகமே இருக்கு. அதுல எல்லா குறிப்புகளும் தெளிவா இருக்கு. நீங்க அதை விட்டுட்டு திரும்ப கச்சத்தீவை தாரவாத்துட்டாரு, கலைஞர் தான் கொடுத்தாரு. எப்படி கொடுக்க முடியும்? பேசிக்கா ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியை இன்னொரு நாட்டுக்கு ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் எப்படி கொடுக்க முடியும்? இதை சொல்லுவாங்க. நான் நல்ல வேளைக்கு விஜய் அதெல்லாம் பேசுவார்னு நினைச்சேன். அதை பேசல. அன்னைக்கு கொடுத்தது ஒன்றிய அரசு, அன்னைக்கு இருந்தால் காங்கிரஸ் அரசாங்கம் கொடுத்தது. இன்னைக்கு அதை வாங்கி கொடுக்க உங்க மோடிஜிட்ட கேட்டிருக்கோம் தானே. மோடி சார் கேளுங்க, இன்னைக்கு அங்கிள் நான் சொன்னா கோவம் வருது அப்படின்றாரு. நீங்க பிரைம் மினிஸ்டர் பார்த்து கிராண்ட் ஃபான் சொல்ல தாத்தான்னு சொல்லுவீங்களா? சொல்லி பாருங்க. நீங்க இவ்வளவு வீரவசனமா திமுகவை நோக்கி ஆர்எஸ்எஸ் கூட்டம் கேட்டா நீங்க கொடுக்குறீங்க, பாஜக கூட்டம் கேட்டா நீங்க உடனே கொடுக்குறீங்க, எனக்கு இடைஞ்சல் பண்றீங்கன்றீங்க. சரி, நீங்க இதே விஜய் வந்து அங்கிள் முதலமைச்சரை பார்த்து சொல்லக்கூடிய விஜய் இதே பிரதமரை பார்த்து தாத்தான்னு சொல்லுவீங்களா? சொல்லி பாருங்க. இப்போ அவருடைய இயல்பாகவே அவருடைய நோக்கம்ங்கிறது திமுகவினுடைய எதிர்ப்பு மட்டும்தான் அப்படிங்கிறத அவர் இங்கேயும் இன்னமுமே தொடர்ந்து பதிவு பண்ணி, தொடர்ந்து திமுக எதிர்ப்பு மட்டும்தான் என்னுடைய அரசியல் நிலைப்பாடு. அதில் கொள்கையோ கோட்பாடோ நாட்டினுடைய மாநிலத்தினுடைய வளர்ச்சியோ எதிர்கால திட்டமோ எதுவுமே இல்லை. அதில் ஏதாவது பேசியிருக்காரு? நாகப்பட்டினத்துக்கு நாங்கள் ஆட்சிக்கு வந்தா இந்த குறையெல்லாம் நீக்குவோம், ஒரு சிறு மீன்பிடி துறைமுகம் அமைப்போம், மீன் பதப்படுத்தக்கூடிய நிலையங்கள் அமைப்போம், சாலை வசதியில் அது பண்ணுவோம். மறைமுகமா அவருடைய உரை தொடக்கத்திலே சொல்றாரு, இந்த எல்லா சிக்கலுக்குமான தீர்வு நம்மளுடைய ஆட்சியில தான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதை சொல்ல. ஆட்சி நடக்கணும். என்ன திட்டம் வச்சிருக்கீங்க? செயல் திட்டம் இருக்கு. ஃபண்டு வேணும்ல, எப்படி ஃபண்டு கொண்டு வருவீங்க? எப்படி ஒன்றிய அரசு அனுமதி வாங்குவீங்க? என்ன மாதிரியான எக்ஸிக்யூட் பண்ண போறீங்க? செயல் திட்டம் என்ன? எதுவுமே இல்லையே. எங்க ஆட்சியில் கொண்டு வந்தோம்னா கடந்த 50 ஆண்டுகள்ல அடுக்குமொழி வசனம் பேசி ஏமாத்திக்கிட்டே இருக்கிறாங்க அப்படிங்கிறாரு. 50 ஆண்டுகளில் தமிழ்நாடு என்ன குறைஞ்சி போச்சு? நீங்க குறைய சொல்லுங்க. நீ கல்வியிலும் சரி, வேலை வாய்ப்பிலும் சரி, மருத்துவ கட்டமைப்பிலும் சரி, உள்நாட்டு உற்பத்தியிலும் சரி, மாநில உற்பத்தியிலும் சரி. மாநில உற்பத்தி என்பது பக்கத்தில் இருக்கக்கூடிய பாகிஸ்தானுக்கு விட அதிகமா இருக்கு. இதெல்லாம் விஜய்க்கு தெரியுமா? அவ எழுதி கொடுத்தவங்க சொல்லணும்னாங்களான்னு தெரியல. பாகிஸ்தானினுடைய உள்நாட்டு உற்பத்தியை விட இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலமாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டினுடைய உற்பத்தி அதிகம். அதுக்கு டேட்டாஸ் எல்லாம் இருக்கு. ஒன்றிய அரசு கொடுத்த புள்ளிவிவரத்துல இருக்கு. ஒன்றிய அரசு கொடுத்த புள்ளிவிவரத்துல இருக்கு. இந்தியாவிலேயே அதிகமாக பெண்கள் உயர்கல்வி அளிக்கக்கூடிய மாநிலங்கள்ல தமிழ்நாடு முதலிடம். இந்தியாவிலேயே பெண்கள் அதிகமாக வேலைக்கு போகக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு. இதெல்லாம் நம்ம சொல்லல, ஒன்றிய அரசு கொடுத்த புள்ளிவிவரத்துல இருக்கு. இதெல்லாம் விஜய்க்கு தெரியுமா இருக்கு? 50 வருஷத்துல 2 கட்சி மாறி மாறி இவ்வளவு வளர்த்து வச்சிருக்கு. இதை விட பெட்டரா நீங்க என்ன செய்ய போறீங்க சொல்லுங்க? இதை விட இல்லை, பெட்டரா பண்றது நல்ல விஷயம் தான். உன்னை விட ஒரு பெட்டரா தானே இருக்கு எப்பயுமே. அப்போ இதை விட பெட்டரான ஒரு ஆட்சி என்னால் கொடுக்க முடியும். அதுக்கு இந்த மாதிரியான திட்டங்கள்லாம் வச்சிருக்கேன். சொல்லுங்க. 50 வருஷத்துல ஏமாத்திட்டாங்கன்றீங்களே. இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்கள்லேயே முக்கியமான ஒரு மாநிலமாக தமிழ்நாடு இருக்கு. முதல்ல உள்நாட்டு உற்பத்தியில
இந்தியாவுக்குள்ளான உள்நாட்டு உற்பத்தியில் தமிழ்நாடு 2ஆம் இடத்துல இருக்கு. உள்நாட்டு உற்பத்தி இப்போ போதுன்னா அந்த அளவுக்கு இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கணும், கட்டமைப்பு இருக்கணும், பொருளாதாரம் இருக்கணும், எல்லாமே மேன் பவர் இருக்கணும், எல்லாமே இருக்கணும் இல்லையா? அப்போ இந்தியாவில் இன்னைக்கு உள்நாட்டு உற்பத்தியில் இந்தியாவில் தமிழ்நாடு 2ஆம் இடத்து, முதல்ல மகாராஷ்டிரா இருக்கு, 2வது தமிழ்நாடு இருக்கு. அப்போ 50 வருஷத்துல இந்த திராவிட கட்சிகள் மாறி மாறி ஒரு நல்ல நிலையை உயர்த்தி வச்சிருக்காங்க. அந்த வட மாநிலங்களில் சாதி பேரை போட்டுக்கிறான், நம்ம வந்து படிப்பு போடுறோம். இந்த அளவுக்கு ஒரு பக்குவப்பட்ட மாநிலமாக இருக்குது, பகுத்தறிவு உள்ள மாநிலமாக இருக்குது. இந்த 50 வருஷத்துல திராவிட கட்சிகள் செஞ்ச சாதனை தான். அப்போ நீங்கள் அதெல்லாம் மாற்றி நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? இதை விட பெட்டராக நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? அதெல்லாம் சொல்லணுமா இல்லையா? அப்போ இருக்கிறதையும் நீங்கள் வந்து காலி பண்ண கூட வேலையை செய்ய போகிறீங்களாங்கிற சந்தேகம் இருக்குல்ல. பரபரப்பான இந்த சூழலில் அரங்கத்திற்கு வந்திருந்து எல்லா விதமான கேள்விகளுக்கும் பதில் சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றி சார். வணக்கம்.